அடுத்து இப்பொழுது இந்த மாநாட்டிலே தலைமையேற்று இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற வன்னியர் சங்கத்துடைய தலைவர் சித்திரை முழுநிலவு 25 லட்சம் வன்னிய இளைஞர்கள் கலந்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற எங்களுடைய இனமான காவலர், வன்னியர்களின் காவல் தெய்வம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களே, இந்த சமுதாயத்தை வழிநடத்தி இந்த நாட்டை ஆளப்போகின்ற ராஜேந்திர சோழன் கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றார். ஆனால் டெல்லி செங்கோட்டை வரைக்கும் சென்ற எங்களுடைய சின்னையா அவர்கள் நாளை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இந்த வன்னியர் படையை நடத்தி இந்த கோட்டையை எங்கள் கைவசப்படுத்த போகும் மாண்புமிகு இளம் போராளி எங்களுடைய சின்னையா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கு வருகின்றுள்ள எங்களுடைய அம்மையார் அவர்களே, இங்கு வருகின்றுள்ள என் உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த மாநாட்டின் சிறப்பு, நமது ஐயா அவர்கள் பேசும்பொழுது ஒரு செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு, 2.5 கோடி வன்னிய மக்களுக்கு சொல்லப் போகின்றார், பறைசாற்றப் போகின்றார், சூளுரைக்கப் போகின்றார். 25 லட்சம் வன்னிய இளைஞர்களும் அதை சபதமேற்று அந்த செய்தியை நாம் நடத்த வேண்டும். அது என்ன செய்தி என்றால், நாளைய தமிழகத்தை ஒரு வன்னியன் முதலமைச்சராக ஆளப்போகிறான் என்ற செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய இனமான காவலர் ஐயா அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். அந்த செய்தியை தாங்கிய மாநாடுதான் இந்த இளைஞர் பெருவிழா மாநாடு. நாங்களும் வாழ வேண்டும், நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று 63 ஆண்டு கால சுதந்திர நாட்டில் 60 ஆண்டு கால அரசியல் ஆட்சியில் ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று யாராவது சொன்னார்களா? இல்லை. ஒரு வன்னியன் முதலமைச்சராக வர வேண்டும், நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்களுடைய இனமான காவலர் மருத்துவர் அவர்தான். இந்த செய்தியை சொன்னால் அரசியல் கட்சி தலைவர்கள் கலைஞர் கருணாநிதியிலிருந்து எல்லோரும் கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். ஆக இந்த நாட்டை ஆளுகின்ற தகுதி வன்னியனுக்கு இல்லையா? நாங்கள் என்ன தீண்டத்தகாத சாதியா? அந்த கோட்டைக்கு நாங்கள் வரக்கூடாதா? அப்படி என்றால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுகின்ற சாதியாகத்தான் இருக்க வேண்டுமா? இதைதான் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். இன்றைக்கு நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும், நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துதான் சொல்கிறார்கள். ஆக நான் கேட்கிறேன், இந்த நாட்டை ஆண்டவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்தது என்ன? அதை சொல்லுங்கள். காங்கிரஸ்காரன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னான்? எங்களுடைய ஆட்சி வந்தால், காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்னான். எங்கே ஓடியது தேனாரும் பாலாரும்? தமிழகத்தில். அதைதான் திராவிட கட்சி தலைவர்கள் அண்ணாதுரையும் கலைஞரும் சொன்னார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் தேனாரும் பாலாரும் எங்கே ஓடியது? அது கபிஸ்தலத்து மூப்பனார் வீட்டில் ஓடியதா, இல்லை பூண்டி வாண்டியார் வீட்டில் ஓடியதா? காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு பண்ணையாரின் கட்சி, பணக்காரர்களின் கட்சி, மிட்டா மிராசுகளின் கட்சி. பாட்டாளிகளுக்கு வேலை இல்லை என்று அறிஞர் அண்ணா பேசினார், கலைஞர் கருணாநிதி பேசினார். காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் சோசலிசம் இனிக்காது என்று சொன்னாரே கலைஞர் கருணாநிதி. சொல்லிவிட்டு என்ன சொன்னார்? 1952 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும். உங்கள் பசி பஞ்சத்தை போக்குவோம், உங்கள் வறுமையை விரட்டுவோம், உங்கள் வாட்டத்தை போக்குவோம், எல்லோருக்கும் இலவச கல்வியை கொடுப்போம், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கிடைக்கும். ரூபாய்க்கு 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம்.
பேசினார்களே, என்ன நடந்தது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று பேசினார்களே. அண்ணாவும் முதலமைச்சராக வந்தாரே, சாதியை ஒழிப்போம், தீண்டாமையை ஒழிப்போம், ஆலய பிரவேசம் செய்வோம் என்று அறிஞர் அண்ணா பேசினாரே, சாதியை ஒழித்தாரா? அவர் முதலமைச்சராக வந்தபொழுது, முதலமைச்சராக வந்தவுடன் என்ன செய்தார்? அவருடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு அமைச்சர் தான் கோவிந்தசாமி படையாட்சி மட்டும்தான் வன்னியர். மீதி உள்ள அத்தனை அமைச்சர்களும் முதலியார்கள் தான் இருந்தார்கள். அது எதை காட்டுகிறது? அண்ணாதுரையின் சாதி வெறியை காட்டவில்லையா? ஆக பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் தான், நாங்கள் தான் சாதி வெறி பிடித்து போயிருக்கிறோம் என்று பத்திரிகைகள் எழுதுகிறார்களே. இந்த நாட்டில் எவனுக்கு சாதி வெறி இல்லை? எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு சாதி வெறி இல்லை? எந்த கட்சியில் சாதி ஒழிந்திருக்கிறது? பதில் சொல்ல முடியுமா? திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸில் உள்ள செட்டியார்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள், ரெட்டியார்கள் எல்லாம் எங்கே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறார்கள்? சாதி விட்டு சாதி பொண்ணு கொடுக்கிறார்களா? இல்லையே. அவரவர்கள் சாதியில் தானே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறான். இன்றைக்கு நடிக்க வந்த விஜயகாந்த் கூட அவன் சாதிக்காரியாரான பார்த்து பொண்ணு பார்த்து கட்டியிருக்கிறான். ஆக எங்கு சாதி ஒழிந்தது? ஆனால் சாதி இல்லை, சாதி இல்லை என்று சொன்னார்கள். அதை நம்பி சாதி உணர்வே இல்லாமல் போனதால் தான் நாம் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட சாதியாக மாற்றப்பட்டோம். அதை தான் நாங்கள் கேட்கிறோம். கலைஞர் கருணாநிதி எழுதினாரே வசனம், என்ன எழுதினார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் கொடுப்போம், ஏழை விவசாயிகளுக்கு ஒரு ஜோடி உழவு மாடு கொடுப்போம், விதைப்பொருட்கள் இலவசமாக வழங்குவோம், வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுப்போம், மனை கட்டி கொடுப்போம். இது நான் சும்மா சொல்லவில்லை, இது பேசிய பேச்சு, ஆதாரங்கள் இருக்கிறது. 1952 கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்தாரே, 5 முறை முதலமைச்சராக இருந்தாரே. பசி பஞ்சத்தை போக்கினாரா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் எல்லாம் கொடுத்தாரா? என்ன கொடுத்தார்? நமக்கு இடஒதுக்கீடு ஏற்ற கொடுத்தாரா? கொடுக்கல. கலைஞர் கருணாநிதி தான் முதலில் தமிழகத்தில் என்ன செய்தார்? தெருவெங்கும் கள்ளுக்கடையும் சாராய கடையும் திறந்து வைத்து இந்த குடியார மக்களை குடியை கொடுத்து குடியார மக்களாக மாற்றியது கலைஞர் கருணாநிதி தான் என்பது நமக்கு தெரியாதா? நமது குடியை கெடுத்தது கலைஞர் கருணாநிதி தானே. குடிக்க வைத்தது, அன்றைக்கு குடிக்க ஆரம்பித்தவன் தான். இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்னும் முடியல. இது யாரால வந்தது? கலைஞர் கருணாநிதி திறந்து வச்சதான. அடுத்தது ஒருத்தனை பார்த்தோம், நல்லா சிகப்பா இருக்கான், அழகா இருக்கான், சினிமா படத்துல நல்லா சண்டை போடுறான், ஏழைகள் எல்லாம் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறான் அப்படின்னு பார்த்தோம். அவன் வாரி வாரி கொடுப்பான்னு சொன்னான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவனுக்கும் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வந்தோம். அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? பாட்டு, காடு விளைஞ்சன்ன மச்சான் கையுங்காலந்தான மிச்சம், அந்த அம்மா பானுமதி அம்மா பாடும். அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவாரு, நாளை வர போவது எங்களுடைய ஆட்சி, நானே போட போறோம் சட்டம், நாடு நலம் பெறும் திட்டம். எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்து அந்த சட்டத்தை போட்டாரா? திட்டத்தை கொண்டு வந்தாரா? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயின்னு பாட்டு பாடினாரு. எம்ஜிஆர் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சாரு? ஒன்னும் செய்யல. அவர் முதலமைச்சரா இருந்த போதுதான் நாம சாலை மறியல் செஞ்சப்ப 21 பேரை சுட்டு கொன்னது எம்ஜிஆர் தான்ங்கிறது நாம மறந்துட முடியாது. அந்த எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? சாராய கடை திறந்து வச்சு நல்லா குடிங்கன்னு உங்களை சொன்னார். அதோட விட்டமானம அதோட விடல, எம்ஜிஆரோட நடிச்சாங்க, கட்டிக்கிட்ட சோடிதானு பாடினாங்கன்னு அம்மாவையும் கொண்டுட்டு வந்தோம், முதலமைச்சரா ஜெயலலிதாவையும். அம்மா தெளிவா சொன்னிச்சு 2001 சட்டமன்றத்தில், வன்னியர்கள் எல்லாம் மரவற்ற பயலும், மரவற்ற சாதி சொன்னிச்சு. எந்த வன்னியனுக்கு கோபம் வந்தது? அண்ணா திமுக வன்னியனுக்கு கோபம் வந்ததா? நல்லா சொல்லுமான்னு நல்லா குனிஞ்சு கும்பிடுறான். எவனுக்கு கோபம் வந்தது? வன்னியெல்லாம் மரவட்டி பயலும், மரவட்டி சாதி அப்படின்னு அந்த அம்மா சட்டமன்றத்தில் பேச்சு. அதே சட்டமன்றத்தில் அந்த அம்மா என்ன சொன்னிச்சு? நான் பாப்பாத்தி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் சொன்னிச்சு. அதுல என்ன பெருமை இருக்குன்னு தெரியல. அந்த அம்மா அதோட மட்டும் இல்ல, என்ன சொன்னிச்சு? அதுவும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்க கேட்டோம், சட்டமன்ற உறுப்பினர்கள், இத சாராய கடை மூடுமா, எங்க சாதி மக்கள் தான் குடிச்சு நாசமா போகுது, மூடுங்கமான்னு. சாராயம் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாது என்று அம்மையார் சொல்லியிருக்கிறார்கள். இது எப்படி இருக்கு?
அதோட விட்டுதான் அம்மா. இரவு 8 மணியோடு மூடப்பட்ட கடை 10 மணி வரைக்கும் திறந்து வைக்கப்படும். சந்தோஷமாக குடியுங்கள். வேண்டுமென்றால் விடிய விடிய திறந்து வைக்கிறோம், குடியுங்க. நீங்க மட்டும் குடிச்சா போதாது, இந்த நாட்டு பெண்களும் குடித்தால்தான் நாடு முன்னேறும்னு அம்மையார் சொல்லுது. ஆக சாராயத்தை குடிக்க சொல்லுது. அதோட நம்ம விட்டோமா? அதோட இல்ல. அடுத்து என்ன சொல்றான் நம்ம ஆளு? அடுத்த முதலமைச்சர் கருப்பு எம்ஜிஆருங்கிறான். சிகப்பு எம்ஜிஆர் ஒரு பயிரை கொண்டு வந்தோம், ஒரு மலையாளத்தான. அவன் என்ன செஞ்சான்? அடுத்தது ஒரு கருப்பு எம்ஜிஆர் ஒரு தெலுங்கனை போய் கொண்டு வரமே, அவன் என்ன செய்ய போறான்? அவன் அழகா சொல்லுவான், நான் முதலமைச்சராக வந்தால் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் என்னை போல் எப்பொழுதும் நிதானம் இல்லாமல் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவன் சொல்லுவான். அவன் தான் கூட்டத்தில் சொல்றானே, நான் ஆஃப் அடிச்சா என் தொண்டர்கள் புல் அடிப்பாங்கன்னு. உலகத்திலே இப்படி ஒரு கட்சி கிடையாது, இப்படி ஒரு தலைவன் கிடையாது. என்னென்னமோ பேசுறான். கேட்டா அவன் கட்சிக்காரன் என்ன சொல்றான்? ஊத்தி கொடுத்தவன் சரியா கொடுக்கல, அதிகமா கொடுத்துட்டான் கலந்து, அதனால இங்க கேப்டன் அப்படி இப்படி பேசுறேன். கேப்டன் என்ன கேப்டன்? எந்த படைக்கு கேப்டன்? எங்கே போனாரு? கேப்டன் பிரபாகரன் ஒரு படம் நடிச்சாரு. மானம் கட்டு போய் நம்ம வாழ்றோம், நினைச்சு பார்க்கணும். கேப்டன் பிரபாகரங்கிற படம் என்ன? வந்தாரே நம்மால் வீரன் மாவீரன் சந்தனமர வீரப்பனை போய் பிடிக்கிற மாதிரி கதை. உண்மையிலே இந்த விஜயகாந்த் வீரப்பனை பிடிக்க சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள போயிருந்தா இவன் நிலைமை என்ன இருக்கும்? வெளியில போனவங்க கூட வந்திருக்காது. அப்படிப்பட்டவனை போய் நாம கேப்டன். நான் கேட்கிறேன், அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம குல தெய்வம் என்ன? முனியேஸ்வரன், வீரனாரு, ஐயனாரு, மாரியாத்தா, காளியாத்தான் சொல்றோம். விஜயகாந்தோட குல தெய்வம் என்ன? ஜக்கம்மா. ஜக்கம்மாவை யாரா கும்பிடுறீங்களா? ஜக்கம்மாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அதை யாரு கும்பிடுவா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க பார். விடிய காலம் நம்ம வீட்டுல வந்து குடுகுடுப்புக்காரன் மானக்கேடால. இவ்வளவு பெரிய ஜாதி இருந்து கோடி வன்னியர்கள் இருந்த பயன் கோட்டைக்கு ஒரு வன்னியன் முதலமைச்சராக செல்லவில்லையே என்று ஐயா சொல்கிறார். கோடம்பாக்கத்துக்கு வந்த கூத்தாடி பெயரெல்லாம் அடுத்தது குடுகுடுப்புக்காரன் தான் முதலமைச்சர். நீ சொன்னா மான வெக்க ரோஷம் சூடு சொரண இருக்கா நமக்கு? நீ சிந்திச்சுப்பார். அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஒரு தெலுங்க, அவன் என்ன செஞ்சான்? ஆக அவனும் வந்து குடிக்க சொல்றான். தெளிவா தெரிஞ்சுக்கணும், வர முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டு மக்களை நம்மள குடி குடி குடின்னு சொல்றான். குடிக்காத குடிக்காத படி படின்னு சொல்ற ஒரே தலைவர் நம்முடைய இனமான காவலர் மருத்துவரையா மட்டும்தான். குடிக்க சொல்ற தலைவர் உங்களை வாழ வைப்பாரா? குடிக்காத படின்னு சொல்ற தலைவர் வாழ வைப்பாரா என்று சிந்திச்சு பார்க்கணும். ஆக இதை சிந்திக்கணும். இப்ப பத்திரிகைக்காரங்க எழுதுறாங்க, பக்கம் பக்கமா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, யூகம் கற்பனையில் எழுதுறாங்க. அடுத்த முதலமைச்சர் யார்? கலைஞருக்கு வயசாயிடுச்சு. திமுகவில் அடுத்த முதலமைச்சர் யார்? ஸ்டாலின் வருவார், அழகிரி வருவார், இல்லைன்னா கனிமொழி வருவாங்க, இல்லைன்னா தயாநிதி மாறன், இவங்க வருவாங்க. பத்திரிகை எழுதுறாங்க ஊகம் பண்ணி. அடுத்தது யாரு? அண்ணா திமுக ஜெயலலிதாவுக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் முடியும்னா சின்னம்பா சசிகலா தான் அடுத்த முதலமைச்சர். அதுதான் இப்ப அக்கா தங்கச்சி சண்டை முடிஞ்சு. அந்த சண்டை என்னைக்கு முடிஞ்சு தெரியுங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதி சண்டையை முடிச்சாங்க. என்ன காரணம்? ஏப்ரல் 1ஆம் தேதி முடிச்சாங்க. அடுத்தது சின்னப்பா. பத்திரிகையாரங்க பெரிய அறிவிச்சுகள் எழுதுறாங்க. அடுத்தது அப்புறம் யார் சொல்றாங்க? பூசா ஒருத்தர் சொல்றாங்க. இப்ப இவங்கெல்லாம் இல்ல, அடுத்த முதலமைச்சர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வை கோபாலசாமி நாயுடு தான் பத்திரிகை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வருவாரு, இல்லன்னா அவருக்கு ஓவரா குடிச்சாரா அவர் கொண்டாட்டி கூட இருப்பாங்க அமைச்சரா முதலமைச்சரா. இதெல்லாம் பத்திரிகைக்காரங்க எழுதுறாங்க. நான் கேட்கிறேன், இத்தனை கட்சியில இவெல்லாம் முதலமைச்சரா வருவான்னு சொன்னீங்களே பத்திரிகைக்காரர்கள், மிகப்பெரிய ஜாதியை உள்ளடக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு வன்னியன் முதலமைச்சராக வருவான்னு ஏன் இந்த பத்திரிகை எழுதல? ஏன் இந்த பத்திரிகை எழுதல? சாதி வெறி, சாதி வெறி தானே, உயர் சாதி வெறி தானே உனக்கு. எங்களுக்கு என்ன சாதி வெறி? எங்களுக்கு இருக்கா? கோபம் வந்தா காட்டுவோம், அவ்வளவுதான். சாதி வெறி. அப்ப நாங்க வரக்கூடாதா? நாங்க வரக்கூடாது நினைச்சு பாரு. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் நாங்க இல்லாம என்ன நடக்குது? விவசாயிகள், குடியான மக்கள், இந்த நாட்டுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து கொடுப்போம். நாங்க நெல்ல பயிர் வச்சு கொடுக்கிறோம், விதவிதமான அரிசியை சாப்பிடுறீங்க,
பருத்திய பயிர் வச்சு கொடுக்கிறோம், அழகான ஆடைகளை போடுறீங்க. எங்க வீட்டு பொம்பளைக்கு மாத்துக்கு பட்டு புடவை கிடையாது, ஒரு புடவை கிடையாது. பொழுதுக்கு எங்க வீட்டு பொம்பளைங்க மாடு மேய்ச்சி ஒரு 10 லிட்டர் பாலை கலந்து ஊத்துது டெப்போல. ஒரு டம்ளர் பால் பிள்ளைக்கு எடுத்து வைக்க மாட்டேங்குது. ஏன்? குடும்பத்தோட வறுமை. இந்த நாட்டுக்கு மாடு மேய்ச்சி நாங்க பாலை ஊத்தி கொடுக்கிறோம், கரும்பை பயிர் வச்சு சக்கரை போட்டு சாப்பிட கொடுக்கிறோம். இன்னைக்கு அழகான வீடுகளை கட்டுற கொத்தனார் சித்தால நாங்க இருக்கிறோம், சாலை போடுறோம். நாங்க இல்லாம இந்த நாட்டில் என்ன நடக்குது? எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கிறோமே. எங்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் இருக்கா? 52 சொன்னாரே கலைஞர் கருணாநிதி, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் கொடுப்பான்னு சொன்னாரு. என்ன கிழிச்சாரு? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் சொன்னானே ஒரு அறிஞர் அண்ணாதுரை, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொன்னாரு. எங்கடா சிரிச்சான் ஏழை? எங்க சிரிச்சான்? இப்ப ஒரு வசனம் பேசுறாரு, இன்னும் பேசுறார் 88 வயசுல. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அப்ப இம்மா நாள் தமிழன் செத்தானே, இந்திய எதிர்ப்பு எல்லா போராட்டத்திலையும் இவ்வளவு தமிழன் செத்தானே, எவன் வாழ்ந்தா? அப்ப ஓம் குடும்பம், ஓம் புள்ள பொண்டாட்டி வாழ்ந்துதா? அப்ப இன்னும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். சாவ போற காலத்தில் இந்த வசனத்தை பேசுறோம்னா இன்னும் நாங்க சாகணுமா? அப்ப நாங்க ஆளக்கூடாதா? இதுதான் கேட்கிறோம். எங்களுக்கு ஆளுகிற தகுதி இல்லையா? அந்த பத்திரிகையாளர்கள் என்ன துரோகம் பண்ணோம்? நீங்க அச்சடிக்கிறீங்கள பேப்பர், இது தயார் பண்றது நாங்க பயிர் வைக்கிற யூக்கலிப்டிஸ் மரம், ஆர்எஸ்பி மரம், அதை வெட்டி பட்டையை செத்தி லோடு லோடா ஏத்தி ஆலைக்கு அனுப்பி கூடாக்கி அப்புறம் தான் பேப்பர் வருது. இதை நாங்க தான் பயிர் வச்சு கொடுக்கிறோம். நாங்க இல்லாம என்ன நடக்குது? அப்ப நாங்க ஆளக்கூடாது. ஏன்னா பெரும்பான்மை சாதி வந்துடக்கூடாது. அப்ப சிறுபான்மை சாதி வெறிதான உங்களுக்கு? என்ன சொன்னார் தந்தை பெரியார்? தந்தை பெரியாரின் தம்பிமார்கள் நாங்கள். ஈரோட்டு பள்ளியில் படித்தோம் என்று வாய்கிழிய பேசும் கலைஞர் கருணாநிதியே, தந்தை பெரியார் கேட்டது என்ன? வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. வகுப்புவாத விகிதாச்சார உரிமைனா என்ன? சாதி வாரியா எல்லாரையும் கணக்கெடுத்து ஒவ்வொரு சாதிக்கும் உண்டான உரிமையை பிரிச்சு கொடு, அரசாங்க வேலையிலிருந்து படிப்பிலிருந்து பிரிச்சு கொடுன்னு கேட்டாரு. காங்கிரஸ்ல கேட்டாரு, பாப்பான் தரமாட்டான்னு காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு. நீதி கட்சிக்கு போனாரு, அது முண்டாசு கட்டிய முதலியார் கட்சியா இருக்கு, அங்கேயும் விட்டு வெளில வந்தாரு. சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, திராவிட கழகத்தை ஆரம்பிச்சாரு. தந்தை பெரியாரின் கொள்கை வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. தந்தை பெரியாரின் தம்பிமாராகிய அந்த வகுப்புவாத விகிதாச்சார உரிமையை கொடுத்தீங்களா? அந்த சமூக நீதி எங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையே. ஏன்? அப்ப திட்டமிட்டு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அரசாங்க வேலை, உயர் நீதிமன்றத்தில் 53 நீதிபதினா எத்தனை பேர் இருக்கிறான்? வன்னியன் ஒருத்தா இருக்கிறான். தேவர் 8 பேரு, நாடார், இன்றைக்கு முதலியார், வெள்ளாளர், பிள்ளைமாறுன்னு, செட்டியாருன்னு எல்லாம் இருக்கான். 4 பேர் 5 பேர்னு. நாங்க வன்னியர் ஒருத்தம் தான் இருக்கோம். என்ன காரணம்? சமூக நீதி எங்க போச்சு? அப்ப 60 ஆண்டு காலம் 1952 இருந்து இன்றைக்கு 2012 வரைக்கும் அரசாங்க வேலைகள் அத்தனையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த துரோகத்தை செய்தது ஆண்ட முதலமைச்சர்கள். எங்களுக்கு சாராயத்தை கொடுத்து குடிகார மக்களாக மாற்றி, நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார் கலைஞர் கருணாநிதி? இந்த அம்மா ஜெயலலிதா